ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, அமைதி. இப்பொழுது உன்னுடைய மனதுக்கு தேவையான ஒன்றே ஒன்று, அமைதி. என்கிட்ட எப்பயுமே கேட்குற விஷயம் ஒன்றே ஒன்று தான். என் மனசில் அமைதியே இல்லை சாய். என் மனசில் எப்பயுமே பயம், வலி, இது மட்டும்தான் இருக்குது. எனக்கு எப்போ தான் நல்லது நடக்கும்? நானும் அமைதிங்கிற ஒன்று தேடுறேன், ஆனால் அது எனக்கு கிடைக்கவே இல்லையே. ஒரு விஷயம் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன், அப்போது ஏதாவது ஒன்று என்னை குழப்பி விட்டுருது. நான் நிம்மதியாக இருக்கணும், வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்துருது. இதுக்கெல்லாம் என்ன தான் சாய் நான் செய்கிறது? முயற்சி செய்யுங்கிறீங்க. முயற்சி செஞ்சால் தோல்வி அடைகிறது மட்டும்தான் மிச்சமாக இருக்கே தவிர சந்தோஷங்கிறது தேடுனா கூட கிடைக்கிறது இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறேன். அம்மா, நீ கவலைப்படுறது எல்லாம் எனக்கு புரியுது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு நொந்து போயிருக்க, வேதனையை எவ்வளவு சம்பாதிக்கிற அப்படிங்கிறது தெரியுது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுற அத்தனை காயங்களுக்கும் மருந்து போட இந்த சாய் இருக்கேங்கிறத மட்டும் என்றைக்கும் மறந்துடாத. நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக செய்ய நான் காத்திருக்கேன். யதார்த்தமாக உன்னை பார்க்கும்போது உன்னுடைய மனசில் தோன்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, இது என்ன வாழ்க்கையா? இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எதுக்கு நான் வாழணும்? பிடிக்காமல் ஒருத்தவங்க பேசுவாங்கல்ல, அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் உன்னுடைய மனதிலிருந்து வருது. என்கிட்ட பேசும்போதும் சரிதான், இல்லை நீ தனியாக உட்காந்துருக்கும் போதும் சரிதான், உன்னுடைய மனதிலிருந்து வரும் ஒரே ஒரு வார்த்தை இதுதான், என்ன வாழ்க்கை இது? இப்படி நீ யோசிச்ச அப்படிங்கும்போது என்ன நடக்கும்? நீயே சொல்லு பார்க்கலாம். நீ இப்படி யோசிக்கிற, இதனால என்ன நடக்கும்? உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாறுமா? ஏதாவது வித்தியாசமாக நடக்குமா? எதுவுமே வித்தியாசமாக நடக்க போகிறதில்ல. நீ யோசிக்க அதிகமாக யோசிக்க கவலை மட்டும்தான் வருமே தவிர புதுசாக ஏதாவது ஒன்று நடக்க போதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழியை பாருங்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு விஷயத்து மேலே நீங்கள் ஆசைப்படுறீங்க, அது உங்களுக்கு எந்த நேரத்தில் கிடைக்கணுமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காம என்றைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயங்கிறது என்றைக்குமே போகாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைக்கு ஒன்றே ஒன்று தான். என் பிள்ளை ஒன்று கேட்குறாளா, என் பிள்ளை ஒன்று கேட்குதா, கண்டிப்பாக அது என்னுடைய பிள்ளை கையில் தூக்கி கொடுத்துடணும். அது தாமதம் ஆகுதோ இல்லையோ, அது ரொம்ப நாள் ஆகுதோ இல்லையோ, அந்த பிள்ளையோடைய அந்த ஜென்மத்தில் அது கையில் கொண்டு சேர்த்துணுங்கிறது என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் என்னுடைய பிள்ளைக்காக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இதே மாதிரி இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தியா, உனக்காக எல்லாமே செஞ்சுருவேன்னு, இந்த நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. செஞ்சுருவேன். என் பிள்ளைக்காக ஒன்றையும் நான் ஒரு தனி அப்பாவா, ஒரு தெய்வமாக நின்று நான் செஞ்சுருவேன்னு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை ஏன் உனக்கு இல்லைங்கிறது தான் எனக்கு புரியலை. முதல்ல தெய்வத்தை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ இல்லையோ, தெய்வத்தை நம்புங்க. நீங்கள் தெய்வம் உங்களை நிச்சயமாக எந்த நாளிலையும் கைவிடாது. அவசரமாக நிறைய கவலைகளோடு தான் நீ வாழ்கிற. அவசரமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வேன், ஆனால் அந்த விஷயத்தினால நிறைய கவலைகள் வரும். கவலைகளை என்றைக்கும் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என்ன செய்ய போகிறீங்க? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. மனசில் நிம்மதி இருந்தால் மட்டும்தான் புது யோசனைகளே தோணும். மனசில் மட்டும் நிம்மதிங்கிற ஒன்று இல்லை, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் தோணாது. செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை கூட உன்னால் முழுசாக செய்ய முடியாது. புரிஞ்சிச்சா நான் என்ன சொல்கிறேன்னு? முதல்ல வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற விஷயத்தை முழுசாக செய்யுங்க. குழப்பி செய்கிறதுனால மனசால் சங்கடப்படுவது நீங்களாக தான் இருப்பீங்க. நிறைய விஷயம் யோசிக்கிறதுக்கு இருக்குது, நிறைய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதுக்குன்னு இருக்குது, நிறைய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யறதுக்காக காத்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு முழு நேரமும் முழு விஷயத்தையும் செஞ்சு கொடுக்க போகிறதுன்னா, உங்களுக்கு நிறைய விதமான அற்புதத்தை அள்ளி கொடுக்க வந்திருக்கிறதுனா, இதில் எப்படியெல்லாம் தவறாகும்? எதுவுமே இங்கு தவறாகாது. எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் போகாது.
நீ எதுக்கெல்லாம் இங்கு துடிக்கிறியோ, எந்தெந்த விஷயமெல்லாம் வேணும் வேணும்னு அழுகிறியோ, அந்த விஷயம் எல்லாமே கூடிய சீக்கிரமாகவே கிடைக்கும். எந்த ஒரு நிலையிலும் சரிதான். ஐயோ இது நடந்துருச்சே, என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு தவிக்காம, எல்லாத்துக்கும் தீர்வு நிச்சயமாக சாய் வச்சிருப்பாருன்னு நம்பி, சாய் மீது நம்பிக்கையையும் பாரத்தையும் போட்டுட்டு அமைதியாக இருங்க. இந்த உலகத்தில் நீ கவலைப்படாத, உனக்குன்னு நான் இருக்கேன், உனக்குன்னு எல்லா விஷயத்தையும் செஞ்சு தரத்துக்கு நான் இருக்கேன், நீ அழாத, நீ பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கு யார் இருக்கா? தெய்வம் மட்டும்தான் இருக்குது. நான் பார்த்துக்கிறேன், நீ தப்பு பண்ணிட்டியா, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கு யாருக்காவது தைரியம் இருக்கா? யாருக்கும் தைரியமும் கிடையாது, அது சொல்கிறதுக்கான மனசும் கிடையாது. நான் ஆனால் உனக்கு ஒன்று சொல்கிறேன். யாராவது கவலையாக இருக்காங்க அப்படின்னா உனக்கு அவங்க ஆறுதலே சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை வரும்போது உனக்கு ஆறுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, அதை நீ பார்க்குறேன் போது அவங்கக்கிட்ட போய் சொல்லு. எதுவுமே சொல்ல வேண்டாம், ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லு. என்ன தெரியுமா? எல்லாம் கடந்து போகும். நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவினா என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லு. அதே மாதிரி நான் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுங்கள். நீங்கள் உதவியும் உங்களுக்கு செய்ய வேணாம், நீங்கள் அவங்கள பார்த்துக்கவும் வேணாம். அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்த மட்டும் சொன்னால் போதும், தானாக அவங்க மீண்டு வந்துடுவாங்க. இங்கே நிறைய பேர்த்துக்கு யாருமே இல்லைன்னு தான் நிறைய பேர் இங்கே சோர்ந்து போய் இருக்காங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு நான் இருக்கேன், தைரியமாக இருங்கன்னு சொல்லிப்பாரு, அவங்க அடுத்த கட்ட வாழ்க்கைக்குள்ளே போவாங்க. இங்கே நிறைய பேர் குடும்பத்தில் நிறைய பேரை இழந்துட்டு யாருமே இல்லாமல் தனியாக நிற்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் வாழ்க்கையை பற்றி கேட்டுப்பாரு, எத்தனை விஷயங்களை அவங்க உனக்கு சொல்கிறாங்கன்னு. இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு. எதையும் நீ கவலையால் விட்டுடாத, குழப்பத்தால் விட்டுடாத. உனக்கு குடும்பம் கிடச்சிருக்கு, உனக்கு ஒரு தெய்வம், உனக்கு அப்பா அப்படிங்கிற நான் கிடச்சிருக்கேன், நிறைய விஷயம் கிடச்சிருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலையெல்லாம் சீக்கிரமாக உன்னை விட்டு போகும். நம்பிக்கை வச்சா இங்கே மாற்ற முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நான் இருப்பேன். உன்னுடைய கஷ்டங்கள் அத்தனையும் தூக்கி போட்டு உனக்கு நல்வழி கொடுக்க நான் இருக்கும்போது எதையும் நினச்சி கவலைப்படாத. நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு தேவையே தவிர எதுவும் தேவையில்லை. எப்போதும் உன் கூடவே இருப்பேன். கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க. சாயை நம்பியவர்கள் எப்பொழுதுமே கைவிடப்படுவது கிடையாது. யாம் இருக்க பயமே. ஓம் சாய்ராம்.